சமத்துவ மங்கை நம்முடைய அந்நியார் நம்முடைய இங்கு தலைமையேற்றிருக்கும் நம்முடைய அண்ணன் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் மைக்கேல் தாஸ் அவர்களுக்கும் வருகை புரிந்திருக்கும் மாவட்ட நகர ஒன்றிய மற்றும் செக்டார் பூத் இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய ஜேபிஎம் கலந்த வணக்கத்தை தெரிவித்து, அதே மாதிரி போலி அரசியல்வாதிகளுக்கும் கிளியூட்டும் ஒரு பெயர் தான் ஆம்ஸ்ட்ராங். நார்மலான பெயர் இல்ல. ஆம்ஸ்ட்ராங் என்ற பெயர் எப்படி உருவாச்சுன்னு சொன்னா, ஆம்ஸ்ட்ராங் என்பது அவருடைய செயல்பாடு அந்த பெயருக்கு மிக பெரிய மெருகூட்டியதாக இருந்தது. அவர் இந்த மண்ணில் இந்த இடத்துல நிறைய பேரை படிக்க வைக்கிறதுக்காகவும் நிறைய பேரை அரசியல் படுத்துறதுக்காக மட்டும்தான் அவர் இந்த இடத்துல பாடுபட்டாரு. இங்கெல்லாம் நம்ம இன்னைக்கு இவ்வளவு தைரியமா நின்று பேசுறதுக்கு காரணமே யாருன்னு சொன்னா, நம்ம அண்ணன் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த அரசியல் தான். சமரசமாகாத அரசியல் தான். அவர் யாரிடமும் சமரசமாகவில்லை. அவர் சமரசமாகி இருந்தால் அவர் எம்பி ஆகி இருப்பாங்க. அண்ணன் யாருகிட்டயும் அவர் சமரசமாகாதனால அண்ணனை படுகொலை செஞ்சானுங்க. இன்னைக்கு படுகொலை செஞ்சது யாரு அப்படின்னு சொன்னா, இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. இது முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் திட்டம் போட்டு படுகொலை செஞ்சது. சாதாரணமான ஒரு ஆள்ல படுகொலை செஞ்சா கூட அவங்கள சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு கேட்டா உடனே உத்தரவு கொடுக்கிற இந்த அரசாங்கம் ஏன் மிகப்பெரிய ஒரு மாநில தலைவர், ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை படுகொலை செஞ்சிருக்கிறாங்க? ஏன் காலதாமதம் பண்றீங்க? நான் சொல்றேன், நீங்க இப்ப உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்குது. இதை மட்டும் நீங்க கண்ட ஒப்படைக்கணும்னு சொன்னா, இதுக்கு காரணமா இருக்கிற காவல்துறையும் இந்த நாட்டின் முதலமைச்சர் இருந்தவிட இந்த கோர்ட்டை அவமதிப்பு பண்ணா அவர் கைது செய்யப்படுவார். சட்டம் அதை செய்யும். ஏன்னு சொன்னா, எங்க அண்ணன் சட்டத்தை மட்டும்தான் நம்பி இந்த மண்ணில் எங்களை அரசியல் படுத்தினார். சட்டம் ஒண்ணுதான். இன்னைக்கு நாங்க பார்த்தோன்னு சொன்னா, இந்த மண்ணில் நிறைய பேருக்கு நிறைய வீட்டு மனைகளோ வீடுகளையோ நாங்க வாங்கி கொடுத்துருக்கிறோம் எங்க அண்ணன் சொல்லி கொடுத்த அரசியனால. இன்னைக்கு இதுல எந்த அரசாங்க அதிகாரோ அரசியல்வாதியோ எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. எங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணது யாருன்னு சொன்னா, அண்ணன் எங்களுக்கு காட்டி கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டம் மட்டும்தான் எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்துன்னு சொன்னா, இந்த சமரசமாகாத எங்க அண்ணனை மட்டும் படுகொலை செஞ்சுட்டாங்க. யாரெல்லாம் அவங்களுக்கு கூட இருந்து கை தட்டினாங்களோ அவங்களெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்களையும் பிரபுக்களாக வச்சுருக்கிறாங்க. ஏன்னா யாரால இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா, எங்க அண்ணனோட பலத்தால தான் அவங்க ராஜாக்களாக பிரபுக்களாக அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய பலம் கம்மியாகும் போது அவங்க கூட கீழே தள்ளுவாங்க. நான் இன்னைக்கு சொல்றது என்னன்னு சொன்னா, யாரெல்லாம் சமரசமாகாம இந்த சமூகத்துக்காக உண்மையா செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே படுகொலை தான் செஞ்சாங்க. இன்னைக்கு பார்த்தா இம்மானுவேல் சாகரன் இன்னைக்கு கூலிக்கு மாரடிக்கிறது தடை செய்யணும்னு சொல்லிட்டு போராடினார். இம்மானுவேல் சாகரன் யாராவது கூலி கொடுத்து மீன்பாடி வண்டியில ஏற்றின்னு அழ வைப்பாங்க. அது மாதிரி மாரடிச்சின்னு வரும்போது அவங்க யாருக்காக வராங்க எதுக்காக வராங்கன்னே தெரியாது. அவங்கள கட்டாயப்படுத்தி அவங்கள கூலிக்கு மாரடிச்சுன்னா அங்க அழ சொல்லுவாங்க. அது போல ஒரு கூலிக்கு மாரடிக்கிறதையும் அதே மாதிரி இந்த சமூகத்துல யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்களெல்லாம் எதிர்த்து நின்று அவர் அந்த இடத்துல போராட்டங்களை நடத்துனதுனால அவர் என்ன பண்ணாங்கன்னா, திட்டம் போட்டு அவரை ஒரு வீதியில படுகொலை செஞ்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னா, அவர் படுகொலை செஞ்சது யாருன்னு இது வரைக்கும் முழுசாவே கண்டுபிடிக்கல. முதல்ல பசுமன் தேவர் தான் படுகொலை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காவலில் வச்சாங்க, ஜெயிலில் வச்சாங்க, கைது வச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் நிரபராதின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்துன்னு சொன்னாக்கா, அடுத்தபடியா ஆரிய சங்கரன் அவர் இந்த சமூகத்துக்காக அவர் போராடினாரு. அவர் அந்த மாதிரி போராடும் போது அவருக்கு இந்த சமூகத்துக்கு எதிராக போராடுற ஒரு கூட்டத்தை திரட்டி முழுக்க முழுக்க ஆரிய பாப்புலர் கொள்கையை பத்தி பேசும்போது அந்த இடத்துல பாம்புகளை வீசி, ஒரு நல்ல விஷ பாம்புகளை எடுத்துன்னு கையில தைரியமா வீசி அந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் கலைச்சி விட்டாரு. என்னன்னு சொன்னா, ராணுவம் அவங்க கிட்ட இருக்குது, போலீஸ் அவங்க கிட்ட இருக்குது, எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது. ஆனா அந்த இடத்துல இருக்கிற மக்களை அந்த இடத்துல கூடி இருக்கிறவங்களை கலைக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை. ஏன்னு சொன்னா, முழுக்க முழுக்க இந்த சமூகத்துக்கு எதிராக பேசுற அந்த கூட்டத்தை மூர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பாம்புகளை வீசி கலைச்சாரு தைரியமா. அந்த மறுநாள் காலில் ஒரு டேங்கர் லாரி வச்சு அவர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பார்த்து சொன்னா படுகொலை, ஆனா இன்னைக்கு கூட அது விபத்துன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்துன்னு சொன்னாக்கா,
இந்த சமூகத்துக்காக உண்மையா உழைச்சாரு. இந்த மண்ணின் மைந்தர் பூவை அண்ணன் மூர்த்தியார் அவர்கள். அவர் வந்து இந்த சமூக மக்கள் விடுதலைக்காக உண்மையா உழைச்சாரு. அவர் உண்மையா உழைச்சதுக்காகவே இந்த மக்களை அரசியல் படுத்துறதுக்காக, இந்த மக்களை எஜுகேஷன்ல உருவாக்கணுன்ற காரணத்துக்காக அவர் போராடினார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உளவுத்துறை, போலீஸ், அங்க இருக்கிற எல்லாருமே வந்து அண்ணன் என்ன பண்ணாங்க, எய்ம் பண்ணாங்க. எப்போ பார்த்தாலும் இப்படி திரும்பினா போலீஸ், இப்படி திரும்பினா போலீஸ். அவர் முழுக்க முழுக்க பாதுகாப்பா இருந்ததை யாரான்னு சொன்னா இந்த மக்கள் மட்டும்தான். இதனால என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து அவர் அழுத்து குத்து அவருக்கு மாறே வச்சிச்சு. அவர் வந்து மாரடைப்பால் காலமாகல. இவங்க கொடுத்த அழுத்தத்தால் தான் அண்ணன் மூர்த்தியார் வந்து காலமாயிட்டாரு. அதே மாதிரி எல்லாம் ஃபுல்லாவே அண்ணன் மூர்த்தியாரை உள்வாங்கி அண்ணன் என்னவெல்லாம் பண்ணாரு, பஞ்சமி நிலத்துக்காக போராடினார். எங்களெல்லாம் பஞ்சமி நிலத்துக்காக எப்படி போராடணும்னு எங்களை அரசியல் படுத்தினார். யாரெல்லாம் வந்து இந்த சமூகத்துக்காக ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள சந்திச்சு பேசு. யாரெல்லாம் எல்லாராலும் தள்ளப்பட்டிருக்காங்களோ அவங்கள முதல்ல சந்தி. கோட்டீஸ்வரன் எல்லாம் அண்ணன் பார்க்க மாட்டார். கோட்டீஸ்வரனா வந்தனாக்கா கேட்டுக்கு வெளியே தான் நிற்கணும். யாரெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த பகுதிகளெல்லாம் வந்து உடனே வந்து அந்த இடத்துல மக்களை திரட்டி போராடக்கூடிய மிக சிறந்த ஒரு வலிமை வாய்ந்த ஒரு தலைவராக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து இன்னைக்கு வந்து இந்த மக்கள் அரசியல் ஆயிடுறாங்க, இந்த மக்கள் எஜுகேஷன்ல வளர்ந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரான்னு சொன்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் என்பதனாலதான் இந்த ஆரிய கோட்பாடு உடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அண்ணனை திட்டம் போட்டு படுகொலை செய்தார்கள். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அண்ணனை வந்து சாதாரணமாக படுகொலை செய்யல. அண்ணன் வந்து அரசியல்வாதிகள் எல்லாருமே சேர்ந்து திட்டம் போட்டு தான் அண்ணன் படுகொலை செஞ்சார். எதுக்காக தெரியுமா? இந்த மக்கள் வந்து அரசியல் ஆகக்கூடாது, இந்த மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொண்டு கூடாது, இந்த மாதிரி பேசும்படியான மேடைகளை எங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்ததுக்கு காரணமே அங்கெல்லாம் வந்து ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா இன்னைக்கு திராவிட மாடல் அரசியல்வாதிகள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கூட இருந்த கடைசியா இருக்கிற ஒரு உறுப்பினர்கிட்ட கூட பேசி ஜெயிக்க முடியாது. என்னன்னு சொன்னா வரலாற்றை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். 4500 ஆண்டு கால வரலாற்றை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த ஜாதி அரசியல் எல்லாம் இங்க கிடையவே கிடையாது. சாதியற்ற சமூகத்தை உருவாக்குறதுக்காக எங்களுக்கு அண்ணன் கற்றுக் கொடுத்தார். அந்த மாதிரி ஒரு அரசியலை கற்றுக் கொடுத்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்கள் தொடர்ந்து இந்த மண்ணிலே இருந்தால் திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு ஆபத்து என்பதை அறிந்து அண்ணனை திட்டம் போட்டு படுகொலை செய்தார்கள். இன்னைக்கு பார்த்து கோலத்தனமா படுகொலை செய்தார்கள். அண்ணனை நேர்ல நின்று பேசுறதுக்கு முடியாதவன் ஒரே ஒரு விஷயத்துல தான் அண்ணன் ஏமாத்துமா ஜெய் பீம் சொல்லி அண்ணனை திட்டம் போட்டு படுகொலை செஞ்சானுங்க. அண்ணன் இருக்கும்போது எங்களுக்கு தெரியல. அண்ணன் எங்களெல்லாம் சொல்லுவாரு, என் பிறந்த நாளை யாரும் கொண்டாடக்கூடாது, நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மூர்த்தி அண்ணன் பிறந்த நாளை தான் கொண்டாடணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மூர்த்தி என்னுடைய நினைவுனால தான் நீங்க வந்து கவனிக்கணும், என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆனா எங்களுக்கு தெரியாது அந்த வழி. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு பிறந்த நாளே கிடையாது, எங்களுக்கு தீபாவளியே கிடையாது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனால் தான் நான் சொல்றேன். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனால் தான் தொடர்ந்து போராடுவோம். தொடர்ந்து போராடுவோம். எங்களை வெல்லவே முடியாது. உண்மையாக சொல்ல போனால் திட்டம் போட்டு படுகொலை செய்த திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்தி படுகொலை செய்தவர்கள் எல்லாம் அவர்களை நாங்கள் வந்து கண்டிப்பா வந்து சிறைச்சாலைக்கு அனுப்புவரை தொடர்ந்து மாவட்டமாக ஒன்றியமாக நகரமாக கிராம போராடுவேன் என்று சொல்லி ஜெய்பீம் கலந்த வெற்றியோடு செல்கிறேன். ஜெய்பீம்.